அடுத்த சைலாஷ் கீபோர்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. ஓகே, ரெடியா? டீம் ரெடியா? லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் 5 மினிட்ஸ் எடிட்ஸோட முடியுது. சைலாஷ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னோட மைக் எடுத்துறாரு சைலாஷ். உனக்கு ஏன் மைக் தான் வரணும்னு எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. அங்கிருந்து கமெண்ட் மட்டும் நல்லா அடி. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 8 இயர்ஸா அந்த கீபோர்டை லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், தென் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறையா வேர்ல்ட்லேருந்து மலேசியா அந்த சைட்லேருந்துலாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து யூடியூப் சேனல்லையும் நிறைய பேருக்கு நான், ஏன்னா நிறைய இதில் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கல.
ஸோ அந்த மாதிரி விஷயத்த எங்கள் அப்பா வந்து 1.5 வருஷமா உட்காந்து இதுக்காண்டி ஒர்க் பண்ணாங்க. உட்காந்து எனக்கு புக்கை ரெடி பண்ணி ஸோ அதை 1.5 வருஷமா ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கும் அந்த பேசிக் கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து கீபோர்டு வாசிக்கணும்னு ஆசை. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி எந்த பேத்தில் போனால் கரெக்டாக இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா நிறைய இதில் எப்படிலாமோ சொல்லிடுறாங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஃப்ரம் த பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எத்தனை வருஷமா நீங்க கத்துட்டு இருக்கீங்க? நிறைய பேர் கத்து கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்க கத்து கொடுத்துருப்பீங்க? ஒரு 100க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட் ஆஃப் 100க்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க. சூப்பர். 100க்கு மேல நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஆன்லைன்லாவும் சரி நிறைய விஷயங்களை கத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சைலாஷ்க்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா?